நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியோடெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ ஃபோனில் வந்திருக்க புது அப்டேட் 2 ஆப் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஜியோ ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெட்டில்னா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஜியோ ஸ்டோருக்குள்ளே போங்க. ஜியோ ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ், கீழே போங்க. அது என்ன ஆப்னா மேஜிக் பால் அப்படி ஒரு ஆப் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோ இருக்கு மேஜிக் பால். ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. சீக்கிரத்தில் இன்ஸ்டால் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் வெளியே வந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றி பார்த்தீங்கன்னா, இது ஒரு எதுன்னே சொல்ல முடியாது, ஒரு வேஸ்ட் ஆப்னு தான் சொல்லணும். ஏதாவது டிசிஷன் நீங்கள் எடுக்க முன்னாடி இந்த ஆப்புக்குள்ளே போய் அது செய்யலாமா செய்யண்டாமான்னு அதை ஒத்து பார்த்தா போதுமா, அது எஸ்ஆர் நோன்னு சொல்லுமா, அது நீங்கள் செய்யணுமா. இது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இது இப்படி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு வாங்க அதை உள்ளே போய் பார்ப்போம். கீழே இருக்குது மேஜிக் பால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இது நீங்கள் ஆஸ்க்குனா நீங்கள் ஏதாவது ஒரு இந்த டிசிஷனை எடுக்க முன்னாடி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இது கூர்ந்து பார்த்தா அதை செய்யணுமா செய்யண்டாமான்னு ஒரு எஸ்ஆர் நோன்னு ஒரு ஆன்சர் தருமா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வேஸ்ட்டு. முக்காசி நேரமாக எஸ் தான் தருது, முக்காசி எப்பயாவது இருக்க தான் நோ தருது. அதான் இது ஒரு வேஸ்ட் ஆப்னு தான் நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி ஒன்றும் கழிக்க முடியாது. அப்புறம் ரிப்பீட் பண்ணி நீங்கள் எத்தனை ஆடவே கேட்டு பார்க்கலாம். அது பாதி நேரமாக எஸ் தான் தரும். நீங்களே பார்த்துருப்பீங்க. மை சோர்சஸ் சே நோ, இப்போ நோன்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2வது ஆப் பற்றி பார்த்தீங்கன்னா, அது நேச்சர் சவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்பு. அதுவும் நம்ம ஜியோ ஸ்டோரில் இருக்குது. வாங்க அதை போய் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆளில் கீழே போனீங்கனாலே அதில் இருக்கும் நேச்சர் சவுண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட ரிவ்யூ பற்றி பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏதாவது கோவமாட்டோ இல்லை நம்ம மனசு உடஞ்சிருக்க நேரத்தில் ஏதாவது ஒரு மெலடி சாங் இல்லைன்னா மெலடி மியூசிக் ப்ளே பண்ணி நம்மளை கோவத்தை தணிக்கிறது இருக்குது. அப்படி ஏதோ ஒரு ஆப் தான் இது. இதில் நிறைய பறவைகளோட சவுண்டு, மழை பெய்ய சவுண்டு, ஆற்றுல தண்ணி வர சவுண்டு, அப்படி கொஞ்சம் நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு ஓகே, நம்ம வெளியே இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ இருக்குது நேச்சர் சவுண்ட்ஸ். வாங்க இந்த ஆப்போட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆட்ஸு நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க பேட்ஸோட சவுண்ட்ஸு, பான்ஃபயர், ரெயின், இதோட சவுண்டெல்லாம் வரும். நான் இப்போ ரெயின் கொடுக்குறேன். வால்யூம் அப் பண்ணால் நீங்கள் 3 அமுக்கணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஓகே, பேக் கொடுத்துருக்கோம். இப்போ ரிவர் சவுண்டு பார்ப்போம். ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி சவுண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
இப்போ கேன்சல் கொடுத்துட்டு வேறு சவுண்ட்ஸ் பார்ப்போம். வேவ்ஸ், கடல் அலை அடிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இமேஜ் நல்லா இருக்குது. அந்த பேட்ஸ் சத்தம் போகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பான்ஃபயர், தீபத்திர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே இருக்குது. ஆனால் இது எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை நீங்கள் டைமர் வச்சு அதை எவ்வளோ நேரம் கேட்டுக்கலான்னு கூட செட்டிங்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த 2 ஆப் பற்றி ரிவ்யூ போடலாம்னு நினச்சேன், அதான் இந்த போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அசத்தலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from ஆகாஷ்.